ஏற்பாடு திட்டம் நடைமுறைப்படுத்தலுமாறு முகாமையாளர் தரமான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளலாறு வழங்குனர் வரி வருமானத்தை பெற்றுக் கொள்ளுதல் யாரு அரசு கடன் போன்ற ஆலோசனை வழங்குதல் நிதி நிறுவனம் வணிக செயற்பாடுகள் சூழலை பாதிக்கின்றன என அவதானித்தல் சமூகம் வணிக செயற்பாடுகள் சூழலை பாதிக்கின்றனவா என அவதானித்தல் சமூகம் தொழில் பாதுகாப்பினை பெற ஊழியர் தொழில் பாதுகாப்பு அங்கே வழி கொள்ளலாம் தொழில் பாதுகாப்பு ஊழியர் ஈடுபடுத்திய மூலத்துக்கு லாபம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலத்தை லாபம் என்று பார்க்கிறது உரிமையாளர் அக்ஷயன் வைத்திரன் சரியா ஓம் சார். ஓம் சார். தமது உற்பத்தி பொருட்களுக்கான விலையை தீர்மானித்த போட்டியாளர் தமது உற்பத்தி பொருட்களுக்கான விலையை தீர்மானித்தல் போட்டியாளர் குறைந்த விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வாடிக்கையார் அபி எல்லாம் ஜாயின் பண்ணி சொல்லுங்க ஆக்கள் காணையில கருதி வேண்டை என்ன இருந்தா கேளுங்க தரமான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளல் சொல்றா தரமான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளல் என்ன தரமான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளல் உரிமையாளர் இல்ல இல்ல தரமான மூலப்பொருள் வழங்க போடுறது தரமான மூலப்பொருள் வழங்குதல் சரியே ஓகே ஓகே தரமான மூலப்பொருள் வழங்குதல் அவ்வளவுதான் கேளுங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஏடா வேற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுடா வேற ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டாம் நீ நிறைய பேர்ல படிக்கிறேன் புரிஞ்சுட்டாங்க இப்ப 60 பேர்ல வந்து உங்களோட 40 ஐயோ அதான் ஒரு ஆகல
ஆனா நீங்க உற்பத்திக்கு பத்தி சாப்பிட போடுறீங்க பதினஞ்சனா பதினொன்று சாப்பிடல மேலே எனக்கு 14 செகண்ட் கீழே 19 பணத்து சார்பாடு ஒரு பக்கம் 22,000 ரெண்டு பக்கம் 24,000 செண்டுக்குள்ள பார்க்கணும் மற்றது கடைசி செஞ்சிடறாங்க சரி அதுல இடையில அந்த பர்டிகுலர் மட்டும் 5 விட்டலாம் காசு சந்தாசம் ஓட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு தான் கொஞ்சம் டைம் காணல ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் பாட்டு சொல்லிட்டு சரி இருக்கும் சிலவங்க சும்மா அழகாக இருக்கணும் அப்படியே என்ன வருவியமோ அது சொல்லிடுவோம். மெசேஜ் போட்டோம் குரூப்ல சரி என்ன பார்த்தோம் அப்படியா பண்ணுங்க சார் முடிவு கணக்குல கதைக்குதான் விடாங்க கட் பண்ணி வருது சார் கட் பண்ணி வருது சொல்லு 40வது பேஜ்ல இருக்கிற அந்த முடிவு கணக்கு கேள்விதான் ஷாபன்
ஷேர் பண்ணுங்க. Banyak ஷேர் பண்ணுங்க. அண்ட் அபி ஷேர் பண்ணுங்க. ஷாவணிக்கு சார் நீதான் கனி ஷேர் வந்து வா பண்ற கனி. கனி வந்தா வா. ஜாயினா இருக்கிறான் கனி சார் ஆ எந்த கொஸ்டின் சொல்றீங்களா நான் ஷேர் பண்ணுறேன். போஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணு. ஓகே சார். எத்தனாங்களி போன கிளாஸ் 4 செய்யறாங்க என்ன அபி முதலாங்களி செய்யணுமா? முதலாங்களி செய்யணுமா? கனி என்ன இப்ப படிக்கிறோம். ஏன் ஜிஜன் நினைக்கிறேன். சரி ஜெயமான் முதலாவது வந்தாலும் ஜெயமான். ஓ
முதலாங்காலி போவோம். முதலாங்காலி செய்யல நான் என்ன இல்ல சார். முதலாங்காலி வாசி மேல பாந்தி வாசிட்டு கடலை போ. ராமு மதன் என்போர் பங்குடைமையொன்றின் சம பங்காளர்கள் ஆவர். இவர்கள் 1 ஏப்ரல் 2013 அகிலன் என்பவரை பங்காளராக சேர்த்தனர். இவரினை பங்காளராக சேர்த்ததன் பின்னர் பங்குடைமையின் உடன்படிக்கை பின்வருமாறு: லாப நட்ட விகிதம் ராம் இடையில் 2:1 ஆகும். ராமு மதன் அகிலன் பங்காளர் மாதாந்தம் சம்பளமாக முறையே ரூபாய் 4,000 ரூபாய் 3,000 மூலதன வட்டி வருடம் ஒவ்வொருவருக்கும் 10% ஆகும். 1,20,000 மதிப்பிடப்பட்டது. இது தொடர்பான சீரம் கட்டது 30 லாப நட்டம் கூற்று 31 மார்ச் 2014 முடிவடைந்த ஆண்டிற்கான பங்காளர் மூலதன கணக்கு பங்காளர் நடைமுறை கணக்கு 31 மார்ச் 2014 உள்ளவாறான ஐந்தொகை. பேஜ் நம்பர் சொல்றீங்களா? பேஜ் நம்பர்டா முதலாங்காலி பக்கம் 34 பக்கம் 34 பங்குடைமைக்காளி நோம்பக்காளி தான் வந்தது. பாத்துட்டியே ஆம் சார்.
இது முடிஞ்சுதா? சரி கட் பண்றா. யாருக்கு மாசம் வருமானம் பேப்பர் செய்யாத பேப்பர் செய்து பார்க்கணும். பேப்பர்ல பிள்ளையாரு இருக்கு, 26 பிள்ளை இருக்கு, 27 பிள்ளை இருக்கு. அபி முதலாங்க செய்யறதானே? என்ன சார்? அங்கால செய்யறது முதலாவது முதலாங்க. ஓ, ஓ செய்யல சார். அபி நீங்க தான் மார்க் பண்ணணும், விட போடுவேன். ஓகே சார். 1 வீக் எக்ஸாம் முடிய. மெயின் எக்ஸாம் எல்லாம் முடியுதா நாளையோட?
எனக்கு முடிஞ்சு எத்தனையும் போடுங்க. தேரியெல்லாம் தந்தபடிலாம் முன்னுக்கு மேல ஒன்றும் சேர்த்தே இல்லை. ராவணத்தை பரிசையும் கூப்பிட்டு ஒரு 12 பேரு 3000 கணக்கு 3 பேருக்கு 8 பேரு இதுலமே கூப்பிட்டு 15 பேர். நான் இதுலமே கோச் ராமு மதன் அகிலன் பங்குடமை. ராமு மதன் அகிலன் பங்குடமை 31/3/2014 விவேந்த வேடத்துக்கான ராவணதை பயிர் செய்யும் கோட். ராம மதன் அகிலன் பங்குடமையில் 31/3/2014 முடிவேந்த ஆண்டுக்கான வருமான ராவணத்தை பயிர் செய்யும் கோட். பெரிய லாபம் 4,80,000. களி மூல வட்டி ராம மதன் அகிலன். களி சம்பளம் ராம மதன் அகிலன். லாபம் ராம மதன் அகிலன். ராம மதன் அகிலன். பங்காள மூலதன கணக்கு பங்காள மூலதன கணக்கு ராம மதன் அகிலன். ராம மதன் அகிலன். நாலு லட்சம் 3 லட்சம். பங்காள அரண்மனை கணக்கு அதான் ஓடிக்கொண்டேன். பதினெட்டு 30,000. ராமுக்கு 20,000. ராமுக்கு வராம மீதி மகனுக்கு செலாவி
என்ன செய்யுது திறமை கூட்டு ராம மதன் ஐலன் பங்குடமையர் 31/3/2014 உள்ள வாரம் திறமை கோட் திறமை கோட் நடைமுறை அல்லா சொத்து காணி கட்டா நடைமுறை சொத்துல இறுதி இருப்பு வியாபார வறுமை காசு இதுதான் மொத்த சொத்து உரிமையாண்மை பொறுப்புகளும் உரிமையாண்மை பொறுப்புகளை மூலனம் ராமன் ஐலண்ட் நடைமுறை கணக்கு ராமன் ஐலண்ட் நடைமுறை பொறுப்புல வியாபார செய்வார் நடைமுறை பொறுப்புல வியாபார செய்வார் பேலன்ஸ் உரிமையாண்மை மொத்த பொறுப்பு அபிவாசிங்க மேல்பந்தி ராமு மதன் என்போர் பங்குடைமையொன்றின் சம பங்காளர்கள் ஆவர். இவர்கள் 1 ஏப்ரல் 2013 அகிலன் என்பவரை பங்காளராக சேர்த்தனர். இவரினை மூலதன வட்டி வருடாந்தம் ஒவ்வொருவருக்கும் 10% ஆகும். இவர் சேரும் போது பங்குடைமையின் நன்மதிப்பானது ரூபாய் 1,20,000 ஆக மதிப்பிடப்பட்டதுடன் இது தொடர்பான சீராக்கம் பங்காளர் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும். பழைய சமையல் ஐலண்ட் சேர்க்கிறோம் சம்பளம் ஒரு மாதாந்தம் தந்திருக்கு 2014-48 13-36 15,000 இந்த வர வேண்டாம் இந்த செலவு 48 36 60 மூலதன வட்டி நிதியாந்திர பங்கா சேர்ந்தால் நன்மை பற்றி மூலதான் வட்டி பாவம் சேரும் போது பங்கு நன்மை 100 மதிப்பிடப்படும் அந்த எக்ஸாமுக்கு பழைய ஆட்களுக்கு நன்மை வைப்போம் 60,000 நன்மை இப்போ 2 கொண்டு 120,000 5,000 24 48 24 24
மூலமே சரி மதனமே சரி அயில கொண்ட காசு 3 லட்சம் காசு கணக்கு வரவே அயில மூல கணக்கு செலவு நடைமுறை கணக்கு ராமக்கு வராமே மதனுக்கு செல்லாமே பத்து 50 40 20 50 40 20 கடன் கொடுத்தோன் வியாபாரத்தின் மதி 150 150 கடன் கொடுத்தான் 150 காணி கட்டணம் 11,80,000 திருதீரப்போ 150 150 வியாபார வருமதி 50,000 காசு 150 தேறிய லாபம் 480 இன்னைக்கு கூட்டுமா
ரைட் கூடுங்க மூலாயிரத்தி கூடுங்க பேலன்ஸ் 406 கழிச்சா 412 ராமு 412 360 360 312 312 ஐலண்ட் 3 லட்சம் 276 276 பத்தியம் பார்த்தா 41,200 31,200 27,600 வேற வேண்டாம் இது செலவு 41,200 31,200 27,600 27,600 எல்லாத்தையும் பிரிச்சு போடுங்க குறிச்சல அபி ராமுக்கு 94,4 மொத்தம் ஒரே வண்டி மூலவட்டி 100 அம்பலம் 144 244 கழிச்சவன் லாமா பிரிக்கோ 236 2 பிரிக்கோணும் 2க்கு 2 கொண்டு ஆ 94,4 94,400 ஆ 47,200 94,400 2,400 லாபம் 47,200 லாபம் 94,400 47,200 நீ சென்ன மீ கூடிய
ராமு 1,83,600. ராமு ரோஜினி 1,83,600. நீதி 113,600. நூற்றி பதிமூன்றாம் 191,600. தொண்ணூற்றி அறுநூறு 151,600. 52 அறுநூறா ஓம் சார். 134,800. கடைசியா 114,800. நீங்க தான் பேலன்ஸ் பண்ணணும். நடைமுறைக்கான செலவு மீன் தான் கூட்டும், வராம மீன் தான் காணி. அப்படி கடமை வச்சது மொத்தம் எவ்வளவு? 350. ஏங்க? 1,530. மூணு தான் கணக்கு. 1000. கடமை கணக்கு. கடமை கணக்கு முடிஞ்சா ஓம் சார். கடமை பிறகு 150 கொண்டா 15 ரூபாய். திருப்படியே சொல்லுறது நான் 1100. ராமு மதன் அகிலன் பங்குடைமையின் 31/3/2014 முடிவடைந்த ஆண்டிற்கான லாப நட்ட பகிர்வு கூற்று. சேரிய லாபம் 480. மூலதன வட்டி ராமு 41.2, மதன் 31.2, 6. மூலதன வட்டியை கூட்டினா 100. சம்பளம் ராமு 47, மதன் 36. இதை கூட்டினா 144. தேறிய லாபத்திலிருந்து மூலதன வட்டியையும் சம்பளத்தையும் அளிச்சா லாப பங்கு 236. அதுல லாபம் ராமுவுக்கு 94.4, மதன் 94.4, அகிலன் 47.2. பங்காளர் மூலதன கணக்கு
அஹ் செலவு பக்க மீதி வந்தது ராமு 400, மதன் 100, காசு அகிலன் 300, மூலதனம் ராமு 60, மதன் 60. வரவு பக்கத்துல மூலதனம் ராமு 48, மதன் 48, அகிலன் 24. பேலன்ஸ் பண்ணுனா ராமுவுக்கு 460, மீதி சென்ற மீதி வந்தது 412. மதன் 360, மீதி சென்ற வந்தது 312. அகிலன் 300, மீதி சென்ற மீதி 170. சில மதன் 30, ராமு 48, 36, மூல 1.2, மதன் 31.2, ராமு 94.4, மதன் 94.4, ராமு 20, பற்று ராமு 50, 83.6, மீதி சென்ற மீதி 103.6, மீதி வந்தது 151.6, அகிலன் 134.8, மீதி சென்ற மீதி வந்தது 114.8. ராமு மதன் அகிலன் பங்குடைமையின் 31/3/2014 உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று: காணி கட்டடம் 1180, நடைமுறை சொத்துக்க இருப்பு 150, கடன்பட்டோர் 50, காசு 150, நடைமுறை சொத்து மொத்தம் 350, மொத்த சொத்துக்கள் 1530. உரிமையாண்மை பங்காளர் மூலதன கணக்கு: ராமு 412, மதன் 312, அகிலன் 276, கூட்டுனா 1000. பங்காளர் நடைமுறை கணக்கு: ராமு 113.6, மொத்த உரிமையாண்மை 1380. நடைமுறை பொறுப்புக்கு கடன் கொடுத்தோர் 150, உரிமையாண்மையும் மொத்த பொறுப்பும் 1530.
செமினார் ஜெயமரிச்சனும்